இப்போ வந்து நம்ம கோல்டு சார்ட் பார்த்துருக்குறோம். ஸோ கோல்டு சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நியூஸ் இன்னைக்கு என்னென்னலாம் இருக்கு, ஸோ என்னென்ன இம்பாக்ட் தரும் அது எல்லாமே இப்போ செக் பண்ணலாம். ஸோ மண்டே வந்து இன்னைக்கு ஜூன் 6 ஆல்மோஸ்ட் நிறைய பேங்க் வந்து ஹாலிடேவா இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்எஸ்டி, ஏயுடி, செஃப், யூரோ எல்லா பேங்க்ஸுமே ஜெர்மன் பேங்க் எல்லாமே உங்களுக்கு ஹாலிடேவா இருக்கு. யூஎஸ்டி மட்டும் இருக்கு. அதனால நம்ம யூஎஸ்டி பேஸ் கோல்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ மற்ற எந்த பேர்லையும் நம்ம ட்ரேட் பண்ண போக வேணாம். ஓகே, ஸோ கோல்டு எடுத்தாச்சு. கோல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறோம். ஸோ ஒன் டேல பார்த்தீங்கன்னா கிளியரான டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட். ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட். ஸோ லோவர் லோ ஃபார்மேஷன், ஸோ ஒரு ஃபால் ஆயிருக்கு, ஒரு கன்சாலேஷன், ஒரு புல் பேக், திருப்பியும் ஒரு ஃபால் கண்டினியூ ஆயிருக்கு, திருப்பியும் ஒரு புல் பேக், ஒரு கன்சாலேஷன், திருப்பியும் ஃபாலிங்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்மளுக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா பீரிஷாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஒரு ஃபால் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம 4 hour டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ 4 hourலையும் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு கன்சாலேஷன் ஜோன்லேயே இருக்குது மார்க்கெட். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் சப்போர்ட் ஜோனும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக போன ஹை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த ஏரியாவில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட் நடந்து புல் பேக் கொடுத்துட்டு திருப்பியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட்டே மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து இன்னும் 1 hour டைம் ஃப்ரேம்ல போய் செக் பண்ணலாம். ஸோ 1 hourலையும் கிளியரான வியூ தாங்க. 1 hourலையும் 1842 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா ஒரு நல்ல ஃபால் கொடுக்கும். எவ்வளவு தூரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1829 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1857 56 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா உங்களுக்கு 1863 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. செகண்ட் டார்கெட்டா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை 1873 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒரு கிளியரான வியூ என்ட்ரி எடுத்து மினிமமாக சொல்றது 200 to 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அதே மாதிரி நம்ம எங்க ஸ்டாப்லெஸ் வைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் கேண்டோட லோல தான் ஸ்டாப்லெஸ் வச்சிருப்போம். அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் கேண்டோட ஹைல தான் நம்ம ஸ்டாப்லெஸ் பிளேஸ் பண்ணியிருப்போம்.